மீரா மேரேஜ் சர்வீஸ் கல்யாண கான்ட்ராக்ட். பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிக்கணும். எடுத்த எடுப்புலயே கடல்ல குதிச்ச அவ்வளவுதான், காணாம போயிடுவேன். அனாவசியமா பேசாதீங்கப்பா. நீங்க ஆளை புடிச்சிட்டு வர ஏஜென்ட். முதல்ல சொல்றத செய்யுங்க. அனாவசியமா எம்டிய எதிர்த்து பேசாதீங்க. மண்டபம் நேத்து கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க மண்டபம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இத பாருமா, இது எங்க கம்பெனிக்கு முதல் கிடைச்ச ஆர்டர். இத நாங்க கேன்சல் பண்ண முடியாது. சாரி. அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அது உன் இஷ்டம். ஆனா உன் சாவுக்கு நாங்க தான் காரணம் லெட்டர் மாத்திரம் எழுதி வச்சிடாத. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போலாம். சரி வாங்க. எதுக்கு? உனக்கு கல்யாணம்? எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் வடபழனி கோயில்ல அவர் எனக்கு தாலி கட்டினாரு. என்னது? ஐயோ, என்னங்க? அப்பா, இந்த பெண்களுக்காக வர்ற வாரப்பத்திரிக்கையில நான் படிச்சேன். அதுல வீட்ல சும்மா உட்கார்ந்து பொழுது போக்காம எல்லா பொம்பளைங்களும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. ஏன் நாமளும் அப்படி ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கும் பிசினஸுக்கும் ஒத்து வராது. உங்க சித்தப்பா இப்படித்தான் ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஒரு கும்பல் துணிக்கடைக்குள்ள புகுந்து உங்க சித்தப்பாவை போர்வையை போட்டு மூடிட்டு கடையே காலி பண்ணிக்கிட்டு போயிடுச்சு. அந்த போர்வையை போட்டுக்கிட்டு உங்க சித்தப்பா இப்ப பிளாட்ஃபாரத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. வாய் மேல குத்துனா எடுத்த உடனே ஏப்ப அபசகுண மாதிரி பேசுறீங்க? எனக்கு ஒரு ஐடியா. துணியில பொம்மை செஞ்சு கடைக்கு கொடுத்தா என்ன? துணியில பொம்மை செஞ்சு கடையா கொடுத்தா பெருசால லாபம் வராதுமா. ரெண்டாவது, இப்ப மார்க்கெட்ல ஃபாரின் பொம்மைங்க ஏகப்பட்டது சீரழிஞ்சு கிடக்குது. ஏமீரா, ஊறுகா, வத்தல், மிளகாப்பொடி, பருப்பு பொடின்னு ரெடி பண்ணி வீடு வீடா சப்ளை பண்ணா? அப்பா, முதல்ல கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பேர்ல நம்பிக்கை வரணும். அப்பதான் நீங்க சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுங்களேன். மீரா, வெளிநாட்டுல இருந்து புடவைய வர வச்சு இங்கே வியாபாரம் பண்ணா எப்படி இருக்கும்? வியாபாரம் ஆகாம இத்து போய் நஞ்சு போச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் நஷ்டம். அப்புறம் தள்ளுபடின்னு தள்ளி விட வேண்டியதுதான். வீட்லயே சமையல் பண்ணி ஐடி கம்பெனிகளுக்கெல்லாம் கேரியர்ல சப்ளை பண்ணா? அப்பா, உப்பு ஜாஸ்தி, உரப்பு ஜாஸ்தி, ஆறி போச்சு நாரி போச்சுன்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பிசினஸே வேஸ்டா போயிடும். என்ன மீரா, நீ ஐடியா கொடுக்க மாட்டேங்கிற, நாங்க ஐடியா கொடுத்தாலும் வேஸ்டா போயிடுங்க. அப்பா, இந்த மீரா எதையாவது ஒண்ணு பண்ணா அத 4 பேர் பேசுற மாதிரி இருக்கணும். பெல் அடிக்குது. இல்ல, செல் அடிக்குது. ஹலோ, இதுகிட்ட போய் நான் ஐடியா பாரு. இது அப்படியா? சரி, பாக்குறேன். கலர் இது நல்லாவே இல்ல. ஏய் மீரா, என் ஃப்ரெண்டு அழகேசன் பையனுக்கு கல்யாணமா. அந்த கல்யாண மண்டபம் வாசல்ல ரங்கோலி கோலம் போடுறதுக்கும் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்றதுக்கும் ஆள் வேணுமா? உனக்கு யாரையா தெரியுமா? ஐயோ, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ரங்கோலி நாற்காலின்னுகிட்டு சும்மா தானே இருக்கீங்க. நீங்க போய் அதை பாருங்க. மீரா, கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நெட் சென்டர் ஆரம்பிச்சா? புக் ஷாப், கிஃப்ட் ஷாப். ஐடியா. பேசாம கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்துட்டா? என்ன சொல்ற? எஸ். பந்தக்கால் நடுறதுல இருந்து பாக்குவத்துல தேங்காய் பையில போட்டு குடுக்கற வரைக்கும் நம்ம தான் கான்ட்ராக்ட். மீரா, உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. சாதாரணமா நம்ம வீட்டுல பண்டிகைக்கு 4 கடை ஏறி இறங்குறதுக்குள்ளேயே திண்டாடி போயிடுறோம். கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சோம், செத்தே போயிடுவோம். இதெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலை, பொம்பளைங்களுக்கு சரிப்பட்டு வராது. என்ன உளறீங்க? இப்படி எல்லாம் யோசிச்சா எந்த பொம்பளை வாசப்படி தாண்டி வந்து சாதிச்சிருக்கவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. மீரா மேரேஜ் சர்வீஸ் பேர் நல்லா இருக்கா? இப்ப பேர் நல்லா இருக்கு. ஆனா கம்பெனி ஆரம்பிச்ச பிறகு நமக்கு நல்ல பேர் இருக்குமா? ஏப்பா இப்படி பயந்து சாகுறீங்க? பால், பழம், பூ, இலை, காய், கச்சேரி, காரு, காப்பி, பந்தல், சேரு, மளிகை, மைக்கு, டிஃபன், பீடா, சாப்பாடு, முகூர்த்த பைய, இவ்வளவு தானே? கான்ட்ராக்ட் பேசி இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதா? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு இப்பவே மூச்சு வாங்குது. அப்பா, பந்தல்காரன், ஐயரு, சாமியான செட்டப், சமையல்காரன், பூக்காரன், பால்காரன், மளிகை கடைக்காரன், சேர் செட்டப், அப்புறம் அந்த செட்டப், இந்த செட்டப், அது போக அப்புறம் முன்னாடி காசு வச்சுட்டு ஓ, அது வேற இல்ல. முதல்ல இதெல்லாம் லிஸ்ட போட்டு ரெடி பண்ணுங்க. உடனே சொன்னா எப்படி ரெடி பண்ண முடியும்? அப்பா, கம்பெனி ஆரம்பிச்சாச்சு. மீரா மேரேஜ் சர்வீஸ் கல்யாண கான்ட்ராக்ட். பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிக்கணும். எடுத்த எடுப்புலயே கடல்ல குதிச்ச அவ்வளவுதான், காணாம போயிடுவேன். அனாவசியமா பேசாதீங்கப்பா. நீங்க ஆளை புடிச்சிட்டு வர ஏஜென்ட். முதல்ல சொல்றத செய்யுங்க. அனாவசியமா எம்டிய எதிர்த்து பேசாதீங்க.
இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மற்ற கல்யாண கான்ட்ராக்ட் சர்வீஸ் பண்றவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி அங்கங்கேருந்து 4 பேரை பிச்சுக்க வேண்டியதுதான். யாருகிட்ட அடிபட போறேனோ. வேட்டி வேட்டி. மீரா, என்னப்பா போர்டு ரெடி ஆயிடுச்சு. காயற வரைக்கும் வெயிட் பண்ணி கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். காட்டுங்க பாக்கலாம். டட்டடடை. ஐயா, என்னப்பா இது? மீரான்ற இடத்துல சின்ன ராவுக்கு பதிலா பெரிய ரா போட்டிருக்கீங்க. எதிர்பார்க்கல இல்ல. அப்பதான் நம்ம கம்பெனி பெருசா வளரும். அப்படியே இந்த போர்ட்லயே 4 போட்டனா சரி. கம்பெனி பேரே தப்பா இருந்தா எவனாவது காலை உள்ள வைப்பானா? புரியாம பேசாத. போர்டு இதை 130 ரூபா கேட்டான். நான் 150 ரூபாயா கொடுத்தேன். 20 ரூபா சில்லறை இல்லைன்னா உடனே சின்ன ராணாவுக்கு பதிலா பெரிய ராணாவை போடுறான்னு சந்தோஷமா போட்டுட்டானே. உங்களை வச்சு கம்பெனி ஆரம்பிச்சா உருப்டா மாதிரி தான். சரி சரி, போய் மாத்திக்கிட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த பந்தல்காரனை பாத்தீங்களா? பார்த்தேனே. வெளியில வாங்குறதை விட 2000 ரூபாய் நம்ம கிட்ட கம்மியா வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். ஐயோ, அவன் வெளியிலயே 1000 ரூபா தானப்பா வாங்குறான். அத அவன் சொல்லவே இல்லையே. சரி, அவனை வர சொன்னீங்களா? அவன் மாமியார் இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆவி போன உடனே அடக்கம் பண்ணிட்டு கையோட வரையிருக்கானே. சரி. அப்பா, இந்த நாற்காலிக்காரனை வர சொன்னீங்களா? அடுத்த வாரம் ஒரு சினிமா தியேட்டர் இடிக்கிறாங்களாம். நாற்காலி எல்லாம் பாதி விலைக்கு தரேன்னாங்க. பேசிட்டேன். போர்டை மாத்திட்டு வரேன். அப்பா, இந்த பாத்திர பண்டக்காரனை பாத்தீங்களா? அடுத்த வாரம் ஒரு ஹோட்டல்ல இடிக்கிறாங்க. பாத்திர பண்டம் எல்லாம் பாதி விலைக்கு தரேன்னு சொன்னாங்க. பேசிட்டேன். போர்டை மாத்திட்டு அட வரேன். ராமா, ஏப்பா இப்படி இடிக்கிற இடமா போய் இடிச்சிட்டு வர்றீங்க? புதுசா வாங்கினா நம்ம பட்ஜெட்ல இடிக்குமே. இரு, போர்டை மாத்திட்டு வந்துடுறேன். மீரா, போர்டுல கீழே கொஞ்சம் இடம் இருக்கு. அவசர உதவிக்கு அணுகுவோம் ஐயாசாமி அப்படின்னு எழுதட்டுமா? எனக்கு இந்த போர்டே வேண்டாம். என் பேரே வேணாம். வர 22ஆம் தேதி நம்ம கம்பெனியோட ஓபனிங் வச்சிருக்கேன். இங்கதான். கம்பெனியை யார் வந்து திறக்க போறாங்க? புதுசா இதுக்கு ஒரு ஆள் வருவாங்களா? 2 குத்துவிளக்கு ஏத்தி திறந்து வைக்க போறேன். என் கை ராசிய பாருங்க. என் கை பட்டதும் பட்டன்னு பார்ட்டிங்க பறந்து வருவாங்க. பாருங்க, வந்துட்டாங்க. யாருங்க? மீரா மேரேஜ் சர்வீஸ் இதானே? வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. வணக்கங்க. எங்க பொண்ணு நந்தினிக்கு வர்ற 10ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க கான்ட்ராக்டர்லயே எல்லாம் பண்ணி கொடுக்க தான் நாங்க பேப்பர்ல பார்த்தோம். 10ஆம் தேதியா? 22ஆம் தேதி தான் கம்பெனியே ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள பார்ட்டிங்க மலன்னு வந்து புக் ஆயிட்டாங்க. ஏப்பா, அந்த பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு பாயசம் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஹலோ, நான் பாயசம் பேசுறேங்க. மீரா பேசுறேங்க. ஆமா வாழைமரம் எல்லாம் கட்டியாச்சே. அப்புறம் நாதஸ்வரம் நாச்சிமுத்து பாட்டு பிச்சு வந்துடுவாங்க. ஆட, நீங்க ஒண்ணு சில்லறைய வெட்டினா சீமந்த வரைக்கும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா மாப்பிள்ளை அழைப்புக்கு யானையெல்லாம் கூட சொல்லியாச்சு. சரிங்க. அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சில்லறை வெட்டினீங்கன்னா வேலையெல்லாம் கூட கொஞ்சம் மலமலன்னு நடக்கும். சரிங்க. ரைட். சிங்கப்பூர் பார்ட்டிங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு யானை வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு 4 யானை கேரளாவுல இருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு யானையெல்லாம் கூட அரேஞ்ச் பண்றீங்களா? இதுக்காகவே 4 யானையை வாங்கி கேரளால மேய விட்டுருக்காங்க. அவருக்கே தெரியுமா? இத பாருங்க, இதெல்லாம் சாதாரணமா எந்த மேரேஜ் சர்வீஸும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மீரா மேரேஜ் சர்வீஸ்ல முடியாததே கிடையாதுங்க. அப்பா, அந்த லிஸ்ட் எடுத்து கொடுங்க. போக ஸ்பெஷலா வேணா தனியா சொல்லிடுங்க. இந்த ஆரம்பமே தப்பா இருக்கு. ஏன்? 4 வேஷ்டி 3 ஜாக்கெட் 2 புடவன் இருக்க. மாத்த புது அப்பாயின்மெண்ட், அத கொஞ்சம் தடுமாற்றம். தலைவலி மாத்திரை, வயிற்று வலி மாத்திரை இதுவும் நீங்களே கொடுக்குறீங்களா? ஆமாமா, சாப்பாடு நாங்க தானே போடுறோம். பொண்ணு ரெடி, மாப்பிள்ள ரெடி. மண்டபம் மட்டும் இன்னும் கிடைக்கலமா? என்னங்க இது? மண்டபம் கிடைக்கலன்னா கல்யாணம் எப்படி? கோவில்ல வச்சுக்க போறீங்களா? மண்டபம் வேணும்னு புள்ள வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் மண்டபம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? நானு மண்டபம் எப்படி? பழனிசாமி கல்யாண மண்டபம் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? நீங்க ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அப்படி ஒரு மண்டபம் இருக்கா? அன்னை கல்யாணம் நடக்கலனா 6 மாசம் கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டாமா. நீங்க கவலையே படாதீங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறபடி நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. இந்த அமௌண்ட் ஏதாவது கொஞ்சம் குறைக்க பாருங்களேன். ஐயோ, கட்டாது. விலைவாசி எல்லாம் எடக்கு மடக்க எகிரி போய் கிடக்கு. அதுவும் இல்லாம என்கிட்ட 300 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு சம்பளம், யூனிஃபார்ம், அது இதுன்னு அதுக்கே எனக்கு சரியா போயிடுங்க. நானே பெருமைக்கு தாங்க இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல ஒன்றும் பெரிய லாபம் கிடையாதுங்க. அம்மா,
அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? இதுக்கு ஒரு 10, அதுக்கு ஒரு 20, நம்ம கமிஷன் எல்லாம் சேர்த்து இப்போதைக்கு 1,000 ரூபாய் கொடுங்க. பாக்கி கல்யாணத்தன்னைக்கு வாங்கிக்கிறேன். இந்தாங்கம்மா. சரிங்க. அப்புறம் அந்த மண்டபத்து பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டுமா? தாராளமா அடிச்சுக்கங்க. யார் வீட்டு மண்டபம்? அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. சரிங்க. ஐயா, இன்னும் கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்த ஆர்டர் ஒத்துக்கிட்டியே, எப்படி சமாளிக்க போற? ஆனா அதுவா வந்து உழுகுது. மகாலட்சுமியே வந்து கதவு தட்டும் போது யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சரி சரி, மழை வேலையை ஆரம்பிங்க. வேலையா? எதுல இருந்து வேலையை ஆரம்பிக்கிறது? எஸ் மேடம். அறிவு இருக்கு அவனுக்கு? ஏன் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா? சும்மா இருப்பா. 10ஆம் தேதி கல்யாணம்னு ஒரு பார்ட்டி கிட்ட கையை நீட்டி 1,50,000 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கோம் இல்ல, வாங்கியிருக்கேன்னு சொல்லு. அதுக்காக நான் ஒருத்தையே அல்லாடணுமா? என்னப்பா நீங்க வேன்காரனுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? அந்த பார்ட்டி என்னடானா காலையில 4 மணிக்கு காபி வேணும்னு குய்யோ முறையன்னு கத்துறாங்க. காஃபிக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்க? 4 மணிக்கு மாடே தூக்கிக்கிட்டு இருக்கும், அது எழுப்பி பாலை கறக்க சொல்றியா? நீ தான் பார்ட்டி கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு என் உயிரை எடுக்கிற. உங்களை போய் அப்பாயின்மெண்ட் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும்? பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, இருக்கிறவனை இழுத்து போட்டுட்டு நீ அழுத்துக்கிறியா? மீரா, பார்ட்டி கமிங். வாமா வா. நான் தான் மீரா, கம்பெனியோட எம்டி. நிக்குத, இதுதான் கம்பெனியோட இன்சார்ஜர். புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். பேரு ஐயாசாமி. எனக்கு டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எங்க அப்பா. சரி, என்ன கல்யாணமா, காது குத்தலா, வளகாப்பா, சீமந்தமா? டேட்டை சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுமா. வர 10ஆம் தேதி எனக்கு கல்யாணம். 10ஆம் தேதி கல்யாணமா? அது என்ன மீரா, 10ஆம் தேதி பார்ட்டியா வந்து மோதுது? டாக்கு போய்கிட்டே இருக்குல்ல, அதான் பார்ட்டி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் லிஸ்ட் எல்லாம் பாத்தியாமா? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என் பேர் நந்தினி. எங்க அப்பா அம்மா தான் உங்களை பார்த்து 10ஆம் தேதி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏமா, உன் கல்யாணம் தானே, ஏன் நடக்க கூடாது? சிவான்னு ஒரு பையனை லவ் பண்றேன். ஆனா அது எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. அதனால அவசரமா வேற ஒருத்தருக்கு என்னை கட்டி வைக்க பாக்குறாங்க. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? ஆமா. ஏமா, இந்த விவரம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்துட்டாருன்னா? எங்க அப்பா 90 வயசு வரைக்கும் இருப்பாருன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. ஓ, அம்மா, அந்த ஜோசியர் இருக்காரா? இல்ல, செத்துட்டாரு. அடே பாவி, கைய பார்த்து ஜோசியம் சொன்னவரே காலமாயிட்டாரு. உங்க அப்பா மட்டும் 90 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாருன்னு என்ன நிச்சயம்? மண்டபம் நேத்து கிடைக்கலையேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க மண்டபம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இத பாருமா, இது எங்க கம்பெனிக்கு முதல் கிடைச்ச ஆர்டர். இத நாங்க கேன்சல் பண்ண முடியாது. சாரி. அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அது உன் இஷ்டம். ஆனா உன் சாவுக்கு நாங்க தான் காரணம் லெட்டர் மாத்திரம் எழுதி வச்சிடாத. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அப்படியே எழுதி வச்சுட்டு உயிரை விடுறேன். நான் வரேன். நில்லுமா. இப்ப என்ன 10ஆம் தேதி கல்யாணத்தை நிப்பாட்டணும், அவ்வளவுதானே? நிறுத்திடுறம்மா. மீரா, இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் இல்ல வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. குடுமா. பரவாயில்ல மேடம், நான் உங்களை நம்பலாமா? என்ன நம்பி பணத்தை கொடுத்துட்டேல, நம்பி நீ போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். சரி. மீரா, நாம ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு போனை போடுங்க. இப்ப எதுக்கு? கல்யாணம் நின்னப்புறம் போட்டுக்கலாம். பின்ன என்னப்பா, இது நம்ம கம்பெனியோட முதல் கல்யாணம். இத நிறுத்தறதுக்கு நான் விட்டுருவேனா? இந்த பொண்ணோட பிளான் எல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொல்ல போறேன். மீரா, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. அதான் மீரா. ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பூலாந்தேவி மாதிரி. அதுங்களை காணவே காணோம். வராங்க, எந்திரிங்க. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ணி எங்களை இவ்வளவு அவசரமா சொன்னீங்க? நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் கம்பெனி இழுத்து மூட போறீங்களா? ஏன் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? கல்யாணம் நடக்காதுங்கிறது மட்டும் நல்ல வார்த்தையா? என்னம்மா பேசுற நீ? ஓ பொண்ணு லவ் பண்ற விஷயம் எங்க கிட்ட சொன்னியா? கல்யாணத்துக்கு சாப்பாடு வேணும், புஷ்பம் வேணும்னு தான் சொல்லுவாங்க. என் பொண்ணு லவ் பண்றதா சொல்லுவாங்களா உங்ககிட்ட? அப்படி பார்த்தா இவ்வளவு நான் இழுத்துட்டு வந்தா கல்யாணம் பண்ணேன். அது 30 வருஷத்துக்கு முன்னால. ஏங்க இதெல்லாம் இந்த ஆளு கிட்ட சொல்லி? இத பாருங்க, எங்க கம்பெனி நடத்துற முதல் கல்யாணம் இது. எங்களுக்கு இதுல கெட்ட பேர் வரக்கூடாது. கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பையனை இழுத்துட்டு போச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? கான்ட்ராக்ட்ல தானே எடுத்த, செக்யூரிட்டி போட வேண்டியதானே? இதுக்கு தான் இப்படி கண்டவங்க கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லித்தான் இந்த தொழிலே வேண்டான்னு சொன்னேன். சரி விடுங்க. இத பாருமா, செக்யூரிட்டிக்கு 50,000 ரூபாய் செலவாகும். பரவாயில்லையா? ஐயோ, கொடுத்து தொலைக்கிறேன் என் பொண்ணு பண்ண பாவத்துக்காக.
இத அதே பாருமா மீறி ஏதாவது நடந்துச்சு நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். இத 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுதானே? சரி சரி இத பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நாம இங்க பேசுனது கண்டிப்பா கல்யாண பொண்ணுக்கு தெரியக்கூடாது. சரிம்மா. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பையனுக்கும் தெரியக்கூடாது. சரி. ஆமா, அந்த பையன் லவ் பண்றானே, அவன் Dress ஏதாவது இருக்கா? ஐயா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா? அவன் Dress உங்களுக்கு வந்தாது. எனக்கு இல்லம்மா, அந்த Dress-அ ஒரு டம்மிக்கு போட்டு விட்டு நாயை விட்டு பழக விட்டோம்னா, ஒருவேளை தப்பி தவறி அந்த பையன் கல்யாண மண்டபத்துக்கு வந்தா அந்த நாய் கொலைச்சு அவனை காட்டி கொடுத்துடுமே. ஆமா, நீங்க அந்த கல்யாணத்துல இருப்பீங்களா? கண்டிப்பா. கல்யாணம் நடந்த மாதிரி தான். வா வா. சரி வாங்க. நீரா, ஆ? அது சரியா இருக்கான்னு நான் எண்ணி பார்க்கட்டேன். அதெல்லாம் எம்டி பாத்துக்குவாங்க, சர்வெண்ட்டுக்கு அதெல்லாம் வேலை இல்ல. என் நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சு. கும்பிடுறேன் சார். என்ன குறுக்க போறவர் நிறுத்தி கும்பிடு போடுறானே, புரியலையே. சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை தெரியவே தெரியாதே, யார் நீ? சார் நான் மதுரையிலேருந்து வரேன் சார். என் பேர் வாசு சார். அது சரி, என்ன பார்க்கணும்னா என்ன விஷயம்? மீரா மேரேஜ் சர்வீஸ் ஏஜென்ட் நீங்கள் தானே? ஆமா, என் பொண்ணு தான் மீரா. உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வேணும் சார். ஆ? சார் நான் மதுரையில் மணிங்கிறவர்கிட்ட 6 வருஷம் சமையல் வேலை பார்த்துருக்கேன் சார். அப்புறம் மணி மண்டையை போட்டார் சார். அதுக்கப்புறம் நேராக காரைக்குடி போய் கதிரேசவங்ககிட்ட 4 வருஷம் கல்யாண சமையல் வேலை பார்த்தேன் சார். அப்புறம் அவரும் போயிட்டாரு. இப்போ நேராக உங்ககிட்ட வந்திருக்கேன். அட பாவி, உன் வரலாற்றை கேட்டவன் உன்னை பக்கத்திலேயே சேர்க்க மாட்டான். என்ன தைரியத்தில் எங்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்க? சார் உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காவது என்ன உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கூடாதா சார்? வழக்கமாக எல்லாரும் முகூர்த்த பாயில தான் பொண்ணு மாப்பிள்ளை பேர் எழுதுவாங்க. நான் ஜாங்கிரிலே உங்கள் பேரோட மொபைல் நம்பரும் சேர்த்து புடிவேன் சார். நிஜமாவா? சார் எனக்கு வேலை மட்டும் போதும் சார். சம்பளம் கூட வேணாம் சார். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிப்பேன் சார். என்னப்பா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியே. சார் நான் பால் பாயசம் வச்சு அவ்வளோ திக்கா இருக்கும் சார். டம்ளர்லேருந்து வெளியே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். போதும்பா, உன்னை நான் முழுக்க நம்புறேன். என்னோட வா, எங்க எம்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எம்டினா யார் சார்? எம் துரைராஜா, திருநெல்வேலிக்காரர் சார். என் கூட தான் ஒர்க் பண்ணாரு. வெள்ளரிக்காய் பச்சடியிலே நிறைய வெரைட்டி காட்டுவார் சார். ஓங்கி இடிச்சேன்னா எம்டினா மேனேஜிங் டைரக்டர், என் பொண்ணு மீரா. வா. இது மீரா, எப்படி பையன்? ஏன்பா பையன் ரொம்ப சின்னவனா இருக்கான், எப்படி? ஐயோ, அவனை பத்தி உனக்கு தெரியாது. 10 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் சர்வீஸ் போட்டு வேலை கொடுத்தவங்களை எல்லாம் மேல அனுப்பிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நம்பி கொடுங்க மேடம், இல்லனா சாம்பிளுக்கு கடலை பருப்பு பாயசம் செஞ்சு காட்டுறேன். கிச்சன் எங்க? இருடா பறக்காத. கிச்சன் இங்க இருக்கு, ஆனா கடலை பருப்பு தான் இல்ல. சரி, எங்கப்பா இருக்க? என்னை பத்தி கவலைப்படாதீங்க மேடம், நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தூங்கிப்பேன். ஆனா காலையில வேலைக்கு வரும்போது குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வருவேன். பையன் நல்ல சூடியா இருக்கான், பேசாம வேலைக்கு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இத பாருப்பா, வர்ற 10ஆம் தேதி பழனிசாமி கல்யாண மண்டபத்துல நமக்கு ஒரு ஆர்டர் புக்கா இருக்கு. வர்றவங்க அத்தனை பேரும் உன் சமையல சாப்பிட்டு யார் சமையல் பண்ணாங்கன்னு மூக்கு மேல விரல வைக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. முதல் பந்தியில உட்காந்தவன் எழுந்து போக மனசு இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சமைச்சு தரேன். ஆமா, மெயின் குக் யார் மேடம்? கல்பாக்கம் கல்யாணராமன். எவ்வளவு பெரிய குக்கு. அவர் கைவண்ணமே தனி மேடம். ஆனா பாருங்க, காலைல 6 வரல. அவருக்கு காலில் 6 விரல் இருந்தாரு, அவர் காலாலியா சமையல் பண்ண போறார். சரி, நீ ஜாங்கிரி சுத்தறதுல எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால தான் உனக்கு இங்க வேலை தரேன். எங்க எம்டிக்கு ஜாங்கிரி சுத்தி காமி. பாத்தியா, மாவே இல்லாம மண்ணிலேயே ஜாங்கிரி சுத்துறான். இத பாருப்பா, பணத்தை எல்லாம் கல்யாணராமன் கிட்ட தான் கொடுப்பேன். பணத்தை பத்தி கவலையே இல்ல மேடம். சரி, பணத்தை பத்தி கவலையே இல்லையா? கண்ணா, உன்ன மாதிரி ஒரு 4 பேர் எனக்கு வேணுமே. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? சரி, ஓகே. அப்பா அப்பா, இங்க வாங்க. என்னம்மா? சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நாம ஏற்பாடு பண்ண கல்யாணம். மண்டபத்துல போய் பார்க்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கதாம்மா புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பூக்காரன் போன் பண்ணான். அவன் பொண்டாட்டிய பூனை கடிச்சிருச்சான். அதனால கடிச்ச பூனையை தேடிக்கிட்டு ஓடி இருக்கான். எனக்கு என்னமோ இன்னைக்கு என் பேர் கெட்டுமோன்னு பயமா இருக்கு. அப்புறம் நந்தினியோட லவர் மண்டபத்திற்குள்ள நுழைஞ்சு நந்தினியை தூக்கிட்டு போகாம இருக்க ஏகப்பட்ட பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இன்னைக்குதான் நீங்க உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. சரி போய் பாருங்க. இந்தாம்மா மீரா, கொஞ்சம் வெளியில வாமா. என்னங்க, என்னாச்சு? என்கிட்ட இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னமா சர்வீஸ் பண்ணிருக்க? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பொண்ணை காதலிக்கிற பையன் மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, செக்யூரிட்டி போடுங்கன்னு சொன்னமா இல்லையா? அதுக்கு தானே தடியா 10 பேரை மண்டபத்தை சுத்தி போட்டிருந்தேனே. சும்மாரியா, அதையும் மீறி நந்தினி அவன் கூட்டிட்டு போயிட்டான். ஐயோ, அது எப்படிங்க முடியும்? நீங்க மண்டபத்துல எல்லா பக்கம் தேடி பாத்தீங்களா? நந்தினியை காணான்னு கல்யாண மண்டபமே கலவரத்துல நிக்குதுமா. மீரா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? ஐயா, வேண்டாம். அந்த பொண்ணு ஏதாவது ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கோம். நாம எல்லாரும் சேர்ந்து தேடி பாப்போம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. மண்டபத்துல திறந்த கிணறோ ஊக்கோட உத்துருமோ இல்ல. நிறுத்தியா, அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா, அம்மா, நீங்க எங்கே இருக்கீங்க? நந்தினி,
நான் மீரா ஆண்டியை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஏமா வரும்போது இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளவு பதறி போயிட்டாங்க பாரு. என்னங்க ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு கூச்சல் போட்டீங்களே. சரி சரி, முகூர்த்தம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போலாம். சரி வாங்க. எதுக்கு? உனக்கு கல்யாணம்? எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்னது இப்பதான் வடபண்ணி கோயில்ல அவர் எனக்கு தாலி கட்டினாரு. என்னது? ஐயா என்னங்க? ஹலோ சார். இவனா? என்னம்மா நீ யார் மேலயும் இருக்கிற கோவத்துல ஒரு ஜாங்கிரி புழியறவ போய் கட்டிக்கிட்டு வந்திருக்க? இவர் தான் என் லவர் சிவா. இவ சிவா இல்ல வாசு. நான் சிவா தான். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் வாசுன்னு போய் சொன்னேன். ஏன்னா நந்தினியை மனைவியாக்கிக்க எனக்கு வேற வழி தெரியல. மண்டபத்துல ஏகப்பட்ட காவல் இருக்குன்னு நான் தான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் ஒரு சமையல்காரனை உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நந்தினியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அடி பாவி, எங்க தலையில மண்ணை வாரி போட்டி அடி. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததே மீரா ஆண்டி தான்மா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் மேல ஏன் பழிய போடுறீங்க? ஆண்டி அட ஏன்டா? இப்படி ஒரு பொய்ய சொல்லனா அவங்க எங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுங்க. பாத்தீங்களா? இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுக்கு எங்க கம்பெனி மேல கெட்ட பேரு. இதுக்கு தாங்க நல்லவங்க மேல சந்தேகப்பட்டாலும் நமக்கு கெட்ட பேரு, கெட்டவங்கள நம்பினாலும் நமக்கு கெட்ட பேரு. அதனால எதுலயுமே நாம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்ன நான் சொல்றது சரியா?